வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். இப்ப பாத்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டு உலகம் முழுசும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் படையப்பா மாபெரும் வெற்றியை கொடுத்தது. அந்த தொகுப்பை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல சிவாஜி கணேசன் தர்மலிங்கம், அதாவது படையப்பாவுடைய அப்பாவாகவும், ரஜினிகாந்த் ஆறு படையப்பன், அதாவது படையப்பாவாகவும், ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரியாகவும் இதுல சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்ச திரைப்படம் படையப்பா. இது பாத்தீங்கன்னா 1999ஆம் ஆண்டே உலகம் முழுசும் 300 நாட்கள் மேல ஓடி இருக்குது. KS ரவிக்குமார் இயக்கத்துல 1999ஆம் ஆண்டு ரஜினிகாந்த், நீலாம்பரி, சௌந்தர்யா, சிவாஜி கணேசன், லக்ஷ்மி இவங்க எல்லாம் நடிச்ச திரைப்படம். இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர். இல்லாத ஒரு கல்யாணம் இந்த ஊர்ல நடக்க கூடாது. இதுல பாத்தீங்கன்னா தமிழ் படத்திலேயே அதிரடியான தமிழ் படம். தைரியமா பாம்புக்கு பால் ஊத்துற ஆம்பளைங்க நீங்க போய். இது சிவாஜி கணேசனுடைய கடைசி படம் அப்படின்ட்டு சொல்லலாங்க. இதுல அவரோட யதார்த்தமான நடிப்பு, அவரோட கொஞ்சம் முதல் பாதியிலேயே வந்திருந்தாலும் அவருடைய யதார்த்தமான நடிப்பு, அவருடைய பேச்சு, அவருடைய திறமை, இதுல எல்லாமே செயல்பட்டிருக்கிறாரு. ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா தலைப்பு கதாபாத்திரத்திலையும் ரம்யா கிருஷ்ணன் மற்றும் சௌந்தர்யா அவங்களோட யதார்த்தமான நடிப்புல தன்னோட முக்கியமான கதாபாத்திரத்திலையும் 2 பேரும் அவ்வளவு அற்புதமாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. லக்ஷ்மி, பிருந்தா ரவி, ராதா ரவி, அப்பாஸ், நாசர் மற்றும் பல பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. என்ன நினைச்சு பாத்தியா? பைத்தியம், இன்னும் படையப்படே நினைச்சிட்டு இருக்கேன். இதுல மணிவண்ணன் பாத்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறாரு. எங்க அம்மாளுக்கு தான் பிறந்தேன், நான் கூத்தியாளுக்கு பிறந்தேன். ஆமாடா, நீ கூத்தியாளுக்கு தான் பிறந்தேன். அனுமோகன் இருக்கா இல்லைங்களா, அவரு அம்சமான அவரோட யதார்த்தமான நடிப்புல கடைசி வரைக்கும் ஒரு டைலாக் சொல்லுவாரு. அந்த டைலாக் எல்லாத்துக்கும் பிடிச்சமான டைலாக். கேட்டே இருக்குனுங்க, இந்த பாம்பத்துக்குள்ள கைவிட்ட கடிச்சராதுக்கலாக்கு. ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா இதுல வசுந்தரா, அதாவது சௌந்தர்யா அவங்களோட வீட்டு பெண், அதாவது வேலைக்காரியா இருக்கிறாங்க. அவங்கள மனப்பூர்வமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நீலாம்பரியா வர ரம்யா கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு பக்கம் காதலிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க, அதாவது சௌந்தர்யாவும் ரஜினிகாந்த் எப்படி திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுதான் முதல் பாகத்தோடைய கதை. இதுல ரம்யா கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா தலைமுறையா பழிவாங்கும் எண்ணத்தோட சில ஆண்டுகளுக்கு பிறகு வெளியில வந்து ரஜினிகாந்த அடையறதுக்காக, பழி வாங்கறதுக்காக இந்த சூழல் ஏற்படுது. ஒரு வேலைக்காரி படுத்த இடத்துல நானா? இதோட முதல் படப்பிடிப்பு 1998ஆம் ஆண்டு தொடங்கி 1999ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி திரையரங்குகள் எல்லாத்தலையும் வெற்றிகரமாக வெளியிடப்பட்டது. பெரிய பாம்புன்னு வரப்போகுது பாத்துங்க. இந்த படம் வேர்ல்டு முழுக்க, அதாவது உலகம் முழுக்க சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அது மட்டும் இல்லாம 7 கோடி கேசட்டுகள், இந்த பாடலுடைய கேசட்டுகள் அங்கங்கே விற்கப்பட்டது. திரையுலகத்திலேயே அதிக வசூல் வாங்கப்பட்ட படம் படையப்பா அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ரம்யா கிருஷ்ணனுக்கு அவரோட யதார்த்தமான நடிப்பையும் அவரோட ஸ்டைலையும் பாராட்டி அவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. மின்சார கண்ணா, எல்லாருக்கும் நேம் பிடிச்சிருக்கு தெரியுமா? இந்த படம் 5 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் வாங்கியிருக்குது. இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சிட்டு வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கிற படையப்பா அவருடைய தாய்மாமன் ராஜேந்திரன் ஆன சூரிய பிரகாஷ் இருக்கிறாரு இல்லைங்களா, அவருடைய தாய்மாமனான ராஜேந்திரன் அவருடைய மகன் சூரிய பிரகாஷ் அப்படின்றவருக்கு தன்னோட சகோதரிய திருமணம் செய்து வைக்கிறதுக்காக நிச்சய ஏற்பாடுகள் நடந்திருக்குது. அந்த நிச்சயத்திற்கு அவரோட சொந்த ஊரான ஜலகண்டாபுரத்திற்கு வராரு. அவரோட சொந்த தந்தையான தர்மலிங்கம் மிகவும் மதிக்கப்படும் கிராம தலைவராக இருக்கிறாரு. யாரு?
தர்மலிங்கம் அப்படின்ற கேரக்டர்ல சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கிறாரு. மறுபடியும் வேலைக்கு அவன் லீவ் போட்டு வந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? ராஜரத்னத்தோடைய வீட்டு வேலைக்காரியான வசுந்தராவை காதலிக்கிறாரு ரஜினிகாந்த். அதே சமயம் சூரிய பிரகாஷோட திமிர் பிடிச்ச சகோதரியா நடிச்சிருக்கிறாங்க நீலாம்பரி கேரக்டர்ல ரம்யா கிருஷ்ணன். அந்த பூ எடு. இல்லம்மா அது அழகா இருக்கு. எடு. தர்மலிங்கத்தோட பேராசை பிடிச்ச தம்பியாக ராமலிங்கமாக தம்பி நடிச்சிருக்கிறாரு. தம்பி யாருன்னு கேட்டீங்கன்னா மணிவண்ணன். இன்னைக்கோ 2 பேரு இந்த ஊருக்குள்ள லவ் பண்ணி செத்து போயிட்டாங்க. அதுக்காக எங்க தாத்தா பரம்பரை சொத்தை பிரிக்கிறதுக்காக மணிவண்ணன் எல்லா முயற்சியும் எடுத்து பரம்பரை சொத்தை பிரிக்கிறாரு. அங்க குடும்பத்துல விரிசல் உண்டாகுது. எல்லா சொத்தையும் தம்பியா எடுத்துட்டு போட்டுமே. தர்மலிங்கம் என்ன பண்றாருன்னா அவருடைய முழு செல்வத்தையும் தோட்டத்தையும் தன் தம்பியான ராமலிங்கத்தோடைய பெயருக்கு எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறாரு. அந்த வீட்டை விட்டு வெளியில வரும்போது ரஜினி கிட்ட உன்னோட தங்கச்சியை பாத்துக்குவ, உன்னோட செயலை பாத்துக்குவ, எல்லாத்தையும் பாத்துக்குவேன்னு தெரியும். செய்துகிட்டு வர பாரம்பரியத்தை நீ காப்பாத்து, அதுதான் முக்கியம். முறைய மட்டும் நீ எக்காரணத்தை கொண்டு விட்டுறாத அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு தடவை நான் வாழ்ந்த வீட்டுல போய் உக்காந்துட்டு வரேன்ட்டு போய் அங்க உக்காடுறாரு. நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். தரிசா கிடக்கிற நிலம் மட்டும்தான் படையப்பாவுக்கு இருக்குது. அந்த நிலத்தை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு இருந்த சூழ்நிலையில அந்த தரிசா கிடக்கிற நிலத்துக்கு நடுவுல ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை பாத்தீங்கன்னா கிரைனட்ஸ் பாறை அப்படின்ட்டு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவரு அந்த கிரைனட்ஸ் பாறையை வச்சு மேலும் மேலும் பெரிய இடத்திற்கு வருவது தான் இந்த படையப்பா படத்தோடைய கதை. ஆசைப்பட்டாங்க எல்லாம் அந்த கல்லாங்காடு 4000 படையப்பா ஒரு செழிப்பான கிரைனட்ஸ் தொழிலாளியாக மாறுறாரு. அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி அவரு குழந்தைகளுக்காக பள்ளி கல்வி திட்டங்களை உருவாக்குறாரு. நீலாம்பரி என்ன செய்யற அப்படின்னா தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்கிறாங்க. அவரோட பெற்றோர் பாத்தீங்கன்னா படையப்பாவோட அம்மா கிட்ட வந்து தன்னோட மகள் இப்படி இருக்கிறா அப்படின்ட்டு சொல்லி படையப்பாவுக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கேக்குறாங்க. உனக்கு சம்மதம் தானே? நீங்க தான் சொல்லிட்டீங்களேம்மா. அதுக்கு சாவித்திரி என்ன சொல்றாங்கன்னா நான் நாளை உன் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வரேன் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அங்க மறுநாள் சம்பந்தம் பேச போறாங்க. என் மகன் படையப்பனே உங்க மக வசுந்தராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு சம்மதம். அவமான நிலை குறித்து ராஜரத்தினம் தன்னோட உயரம் மாற்றிக்கிறாரு. விதவையா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருந்தாலும் என் கூட பிறந்த தங்கச்சி இல்லையா நீயே? நீலாம்பரி என்ன செய்யறானா படையப்பா வசுந்தராவோட திருமணத்தை சீர்குலைக்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறா. அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடையுது. பழிவாங்கற சபதம் செஞ்சு தன்னைத்தானே வருத்தி கொண்டு அறையில அடைஞ்சு கிடக்கிறா நீலாம்பரி. 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே அறையில இருந்த நீலாம்பரி வெளியில வர்றாங்க. தவறான முடிவுல வியாபார முடிவுல ராமலிங்கம் தன்னோட எல்லா சொத்தையும் இழந்துடுறாரு. வீட்டை விட்டு வெளியில போற சூழ்நிலை உருவாகுது. என்ன பண்றது, உனக்கு கொடுத்த தேதியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது. சூரிய பிரகாஷ் பாத்தீங்கன்னா தன்னோட அமைச்சர் பதவி போயிடும் அப்படின்றதுக்காக தன்னோட மாமனுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு கல் நெஞ்சத்துடன் இருக்கிறாரு. மாமா விளையாடுறீங்களா? கொழுப்பெடுத்து போய் உங்க பசங்க தேவையில்லாத பிசினஸ் பண்ணி மாட்டிட்டா அது நான் என்ன பண்ண முடியும்? படையப்பா இத கேள்விப்பட்டு தன்னோட அப்பா வாழ்ந்த வீடு அப்படின்றதுக்காக ராமலிங்கத்தை காப்பாற்றுறாரு. யாரு கொடுத்த? படையப்பாவோட மூத்த மகளான அனிதாவை குறி வச்சு நீலாம்பரி ஒரு சதி திட்டம் தீட்டுறா. தன் அண்ணன் மகன் சந்துரு கிட்ட அனிதாவை காதலிக்கணும் அப்படின்ட்டு சொல்றா. அதாவது காதலிக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்ட்டு நீலாம்பரி சொல்றா. பொண்ணு உன் பையனை காதலிக்கணும், காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். நீலாம்பரியோட சதி தீட்டம் எடுப்படல. சந்துரு பாத்தீங்கன்னா உண்மையாகவே அனிதாவை காதலிக்கிறாரு. அனிதாவை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொன்னாங்க, ஆனா நான் உண்மையிலேயே காதலிச்சுட்டேன்.
இறுதியாக சந்துருவும் அனிதாவும் திருமணம் செய்து கொண்டாங்களா அப்படின்றதுதான் கதை. கடைசியாக நீலாம்பரி இறந்த உடனே ரஜினிகாந்த் ஒரு டைலாக் சொல்லுவாரு. அந்த டைலாக் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்ட்டு சொல்லலாம். மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.